Bismillahirrahmanirrahim. Alhamdulillah wa huwa waliyyus salihin wa la udwana illa 'alal zalimin. Thumma salatu wassalamu ala nabiyyina wa habibina ashrafil anbiya'i wal mursalin Muhammad ibn Abdullah wa ala alihi wa ashabihi wa atba'ihi wa ahli baitihi ajma'in. Wa qad yata'addadu al-khabar nahu wa huwa al-ghafurul wadud dhul 'arshil majid. يجوز أن يخبر عن المبتدأ بخبر واحد وهو الأصل نحو زيد قائم أو بأكثر كقوله تعالى وهو الغفور الودود ذو العرش المجيد فعال لما يريد. وزعم بعضهم أن الخبر لا يجوز تعدده وقدر لما عدا الخبر الأول في هذه الآية مبتدأات أي وهو الودود وهو ذو العرش. அடுத்த பகுதியாக சொல்லக்கூடிய விஷயம் என்னென்றால், இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. அதுதான் ஒரு குறித்த முபத்ததாவுக்கு எத்தனை ஹபர் வரலாம். இஸ்லாத்துல ஒரு ஆம்பளைக்கு 4 கல்யாணம் முடிக்கலாம். அப்ப ஒரு முபத்ததாவுக்கு எத்தனை ஹபர் வரலாம். ஒரு முபத்ததா ஒரு கணவர்னா ஹபர்ங்கிறது ஒரு மனைவி மாதிரி தான் கிட்டத்தட்ட. அடிப்படையில் முபத்ததாவும் ஹபரும் ஒரு சிஃபத்தும் ஒரு மௌசூஃபும் மாதிரி. நல்லா பார்த்து நல்லா யோசிச்சு பாருங்க. முபத்ததாவும் ஒரு ஹபரும் ஒரு சிஃபத்தும் ஒரு மௌசூஃப் மாதிரி தான் கிட்டத்தட்ட. அதனால தான் முதக்கர் மோனஸ்ல ஒத்து வருது, ஆண்பால் பெண்பால் விஷயங்கள்ல ஒத்து வருது. அதே மாதிரி ஒருமை இருமை பன்மைங்கிற அந்த விஷயங்கள்ல ஒத்து வருதுன்னு பால் எண் இடம் போன்ற விஷயங்கள்லாம் ஒத்து வரும் நிறைய விஷயங்கள்ல. ஆனா என்ன என்றால் முபத்ததா மாரிஃபாவா வர, ஹபர் நக்கீராவாகவும் வரும், மாரிஃபாவாகவும் வரும். வகது யதஅத்ததுல் ஹபர், சில வேளை அந்த முலாரியான ஃபியலுக்கு முன்னால கது வந்தால் சில வேளை ஹபர் பலது வரலாம். தஅத்ததுன்னு அர்த்தம் பலது வாரது. ஒரு முபத்ததாவுக்கு ஹபர் பலது வரலாம். நஹு வஹுவல் கஃபூருல் வதூத் துல் அர்ஷில் மஜீத் ஃபஆலுல் லிமா யுரீத் என்ற குர்ஆனத்தை போல. வஹுவ அவன் அல்லாஹு தஆலா அல் கஃபூர், பாவங்களை மன்னிக்க கூடியவன், அதாவது பாவங்களை அதிகம் மன்னிப்பவன். கஃபூர் என்கிறது காஃபிர் என்கிற சொல்ல விடவும் அர்த்தம் கூடினது. ஃபவுல் வசன் தானே, அது அம்சத்து முபாரகாவுடைய வசன். கஃபர யக்ஃபிரு குஃப்ரானன் வ மக்ஃபிரத்தன் ஃபஹுவ காஃபிருன் வ கஃபூர். அப்ப அதிகம் பாவங்களை மன்னிப்பவன். அல் வதூத், இரக்கம் காட்டக்கூடியவன், அதுக்கும் அதிகம் இரக்கம் காட்டக்கூடியவன். வத்த யவத்து உத்தன் வ மவத்தன் ஃபஹுவ வாத்துன் வ வதூதுன். வதூதுன்னா அல்லாஹ்னுடைய திருநாமங்கள்ல ஒன்று அதிகம் அன்பு காட்டுபவன். அவங்க ஹுவ என்கிற முபத்ததாவுக்கு லஃப்துல் ஜலாலாவது மென்ஷன் பண்ணுது. அந்த அல்லாஹ் என்கிற அந்த முபத்ததாவுக்கு கஃபூர் முதலாவது ஹபர், வதூத் என்கிற 2வது ஹபர், 3வது துல் அர்ஷ், 4வது மஜீத், 5வது ஃபஆல். அப்ப ஒரே முபத்ததாவுக்கு 5 ஹபர் அடுக்கடுக்காக வந்திருக்குது. அப்படி நமக்கு சொல்ல இயலும். வஹுவல் கஃபூருல் வதூத். இந்த செய்திக்கு பிறகு அவர் அதுக்கு ஒரு விளக்க குறிப்பு எழுதியிருக்கிறார் பாருங்க. யஜூசு அன் யுஹ்பர அனில் முபத்ததை, ஒரு முபத்ததாவுக்கு ஹபர் கொண்டு வருவது ஆகும். பிஹபரின் வாஹிதின், ஒரே ஒரு ஹபர் முபத்ததாவுக்கு கொண்டு வரப்படுவது ஆகும். அப்ப யஜூசு அன் யுஹ்பர அனில் முபத்ததாவை தொட்டும் அறிவிக்கப்படுவது ஆகும் பிஹபரின் வாஹிதின், ஒரு ஹபரை கொண்டு. ஒரு முபத்ததாவுக்கு ஒரு ஹபர் வருவதுங்கிறது அடிப்படை. வஹுவல் அஸ்ல், அதான் அஸ்ல் அடிப்படை. ஜைத் தாலிபுன், ஜைத் ஆலிமுன், ஜைத் முஹந்திஸ், ஜைத் தபீப், அப்படி ஒரு முபத்ததாவுக்கு ஒரு ஹபர் வருவதுதான் ஒழுக்கம். நஹு ஜைதுன் காயிமுன் என்ற உதாரணத்தை போல, ஜைத் நிற்கின்றான். அவு பி அக்ஸர, அல்லது அதிகமானதை கொண்டும் முபத்ததாவுக்கு ஹபர் அறிவிக்கலாம். அப்படின்னா ஒரு முபத்ததாவுக்கு பல ஹபர்கள் வரலாம். ககௌலிஹி தஆலா, அல்லாஹ்வுடைய திருவசனத்தை போல, வஹுவல் கஃபூருல் வதூத் துல் அர்ஷில் மஜீத் ஃபஆலுல் லிமா யுரீத். அல்லாஹு தஆலா அவன் மன்னிக்க கூடியவன், அன்பு காட்டக்கூடியவன், துல் அர்ஷ் அர்ஷை உடையவன். அல் குர்ஆன்ல அர்ஷ் என்கிறது அல்லாஹ்வினுடைய அரியணை, சிம்மாசனம், இருக்கை, அந்த கருத்துல வரக்கூடிய அந்த அர்ஷ் என்கிற சொல்லுக்கு அடைமொழிகள் 3 வந்திருக்குது. சில இடங்கள்ல எனது வஹுவல் எப்படி எனது ரப்புல் அர்ஷில் மஜீத் என்று வந்திருக்குது ஒரு இடத்துல.
அதே மாதிரி ஃபைன் தவல்ல ஃபக்குல் ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அலைஹி தவக்கல்து ஹுவ ரப்புல் அர்ஷில் அலீம் அலீம்னு வந்திருக்குது. இன்னும் இப்போ அர்ஷில் கரீம் அப்படியெல்லாம் சிஃபத்துகள் அந்த அர்ஷுக்கு வந்திருக்கு. அல் மஜீத் புகழ், புகழுக்குரியவன். இந்த மஜீத் என்கிறது மஜீதூண்டு வாசிச்சோம்டால் வாசிக்கிறேன்னு நம்ம சொல்றோம்ல குர்ஆனை ஓதுறது, அல் மஜீதூண்டு ஓதினோம்டால் அது ஒரு ஹபராக நம்ம பார்க்கலும், அதையும் ஒரு ஹபராக பார்க்கலாம். அல் மஜீதீன்னு சொன்னோம்னா அர்ஷுக்கு என்னது சிஃபத். ஃபஆலுல் லிமா யுரீத். அப்ப அர்ஷுக்கு நம்ம சிஃபத்தை வச்சு எப்படி கருத்து வரும்? துல் அர்ஷில் மஜீதி, மகத்தான் அர்ஷின் அதிபதினு வரும். அப்படி இல்லாம துல் அர்ஷை உடையவன் இல்லை, நம்ம யோசிக்கணும் பாருங்க. அதாவது அல்லாஹு தாலா அவனுடைய பண்பை பத்தி சொல்லும் பொழுது மகத்தான் அர்ஷுக்கு சொந்தக்காரன் அப்படின்னு சொல்றான் தானே. அதுல இருந்து நமக்கு என்ன வழங்குதுன்னால் அல்லாஹுக்கு அந்த அர்ஷ் என்கிறது ஒரு புகழை சேர்க்கிற விஷயம். அல்லாஹு தாலா எங்க இருக்கான்டா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றது மாதிரி என்னது அர் ரஹ்மான் அல் அசிஸ்தவா, அம்பட்டு விஷயங்கள் இருக்கத்தக்க அல்லாஹு தாலா அந்த சொல்லத்தான் பயன்படுத்திருக்கான், அர் ரஹ்மான் அல் அர்ஷிஸ்தவா. அப்ப அந்த அர்ஷ் அல்லாஹு தாலா எல்லா இடங்கள்லையும் புகழ் தான் சொல்றான். அதை சுமக்கும் மலக்குமார்களுக்கும் அல்லாஹு தாலா கண்ணியத்தை கொடுக்கிற வாக்குல சொல்லிருக்கான். என்னது வயஹ்மிலு அர்ஷ ரப்பிக ஃபௌகஹும் யௌமஇதின் ஸமானிய. அல்லாஹ்வுடைய அர்ஷ் சிம்மாசனத்தை நாளை மறுமை நாள்ல 8 வானவர்கள் சுமந்து கொண்டிருப்பாங்க அப்படின்னு நிறைய சூறாக்கள்ல அந்த அர்ஷ்னு சொல் வருது. என்னது முடிவு வசனங்களாகத்தான் அது நிறைய வசனங்களை நானும் பார்த்திருக்கேன். ஒரு வசனத்துல வருது, இப்படி வருது, எப்படின்னு கேட்டால் வத்தரல் மலாயிக்கத்த ஹாஃபீன மின் ஹவுலில் அர்ஷ் யுஸப்பிஹூன பிஹம்தி ரப்பிஹிம் வகுதிய பைனஹும் பில் ஹக்கி வகீல் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சூரத்து ஸுமருடைய கடைசி ஆயத்து. அங்கேயும் அல்லாஹு தஆலா ஹாஃபீன ஹவுலல் அர்ஷ், அரிசை சுற்றி இருக்கும் வானவர்கள் சகிதம் அப்படின்னு ஒருத்தர் சொல்றான். எனவே அந்த அர்ஷ் அதனுடைய கீர்த்தி, அதனுடைய வல்லமை, அதே மாதிரி அதை சுமந்திருக்கக்கூடிய மலாய்க்காமர்களை பற்றி அல்லாஹு தஆலா பல இடங்கள்ல புகழ்ந்து தான் சொல்லியிருக்கான். எனவே அவன் மகத்தான் அர்ஷுக்கு சொந்தக்காரன் என்பது மாற்று கருத்தில்லை. ஃபஆலுன் லிமா யுரித், தான் நாடிய ஒன்றை நிறைவேற்றக்கூடியவன், அமுல்படுத்தக்கூடியவன். ஃபஆல்னால் செய்கிறது, ஃபஅல யஃஅலு ஃபிஅலன் ஃபஹுவ ஃபாயிலுன் வ ஃபஆல். ஃபஆல்னால் ஆட்சி அதிகாரங்களோடு இருந்து ஒரு விஷயத்தை அமுல்படுத்துகிற ஆற்றல் உள்ள என்னது இறைவன் ஃபஆல். அவன் செய்கிறான், லிமா ஒன்றை யுரீத் அவன் நாடுகிற ஒன்றை அவன் செய்கிறான், நிறைவேற்றுகிறான், செய்கிறான், அமுல்படுத்துகிறான். அப்ப இங்க ஹூ என்கிற முபத்ததாவுக்கு அல் கஃபூர் ஹபர் அவ்வல், அல் வதுத் ஹபர் சானி, துல் அர்ஷ் ஹபர் சாலிஸ், மஜீத் ஹபர் ராபி, ஃபஆல் ஹபர் ஹாமிஸ். அப்ப எப்படி வாசிக்கணும்? எப்படி வாசிக்கணும்? அல் வாவு அலா ஹஸபிமா கபல் ஹுவ முபத்ததஉன், அல் கஃபூரு ஹபருன் அவ்வலுன் வல் ஜும்லா இஸ்மியா ஹபரியா, அல் வதூத் ஹபர் சானி, து ஹபர் சாலிஸ் முதாஃப், அல் அர்ஷ் முதாஃப் இலைஹி, அல் மஜீத் ஹபர் ராபி, ஃபஆல் خبر خامس. لما لام حرف جر ما اسم موصول مجرور متعلقه بفعال يريد فعل ضمير فاعل والجملة فعلية خبرية والجملة صلة. وزعم بعضهم, அவர்களில் சிலர் கருதினார்கள். இந்த ஜஅம என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்னா, சில ஆக்கள் அப்படி நினைக்கிறாங்க, ஆனா அந்த நினைப்பு பொழப்பு கிடக்குற விஷயம், அந்த நினைப்பு புல. ஜஅமன்னு சொல்றது ஊகத்தை காட்டுறதே தவிர என்னது உறுதியை காட்டாது. இமாம் இப்னு தைமியா நிறைய அவருடைய கிதாபுகள்ல சொல்வாரு, யஸ்உமு கௌமுன், ஒரு கூட்டம் அப்படி நினைக்கிறாங்க, ஆனா அப்படி நினைச்சதுக்கு வேலை இல்லை, அது பிள்ளையான எண்ணம், அது நினைக்கிறாங்க அப்படி, ஆனா அது அப்படி நினைச்சதுக்கு அந்த நினைப்பு அது சரியில்லை, அது பிழை அப்படின்னு சொல்றதுதான் அது. அதே மாதிரி இவரும் சொல்றாரு, வஸஅம பஅதுஹும், அவர்கள் சிலர் நினைக்கிறாங்க, அன்னல் ஹபர லா யஜூஸு தஅத்துதுஹு, ஒரு ஹபர், அதாவது அன்னல் ஹபர் என்பது லா யஜூஸு தஅத்துது, அது பலதாக வர முடியாது. அப்ப அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க, வகத்தர, அவங்க ஏற்படுத்துவாங்க, கத்தரன ஏற்படுத்துவாங்க, லிமா ஒன்றுக்கு, அதல் ஹபர் அல் அவ்வல, முதலாவது ஹபரை தவிர இருக்கின்றது அவ்விதமான ஒன்றுக்கு அவர்கள் ஏற்படுத்துவார்கள். அப்ப அதாண்டால் தவிர, வகத்தர லிமா அதல் ஹபர் அல் அவ்வல, முதலாவது ஹபரை தவிர உள்ள ஒன்றுக்கு அவர்கள் ஏற்படுத்துவார்கள். இந்த வசனத்திலே தான்
முபுத்ததாத்தின் பல முபுத்ததாக்களை ஏற்படுத்துவாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? ஐ வஹுவல் வதூது வஹுவதுல் அர்ஷ் அப்படின்னு எல்லாத்துக்கும் ஹுவ ஹுவ போட்டுக்கொண்டு போகணும்னு வாங்க. அவர்கள் உடன்பட்டார்கள் எல்லோரும். அதாவது என்னது, ஒரு முபுத்ததாவுக்கு பல ஹபர் வர இயலும் வர இயலாதுன்னு சொல்லக்கூடிய ரெண்டு பாட்டியுமே உடன்பட்டார்கள். அலா அதமித்த அதுதி, பல ஹபர் அல்ல என்ற விஷயத்தில். ஃபி மிஸ்லி ஜெய்துன் ஷாஇருன் வகாத்திப், ஜெய்துன் ஷாஇருன் வகாத்திபுன் போன்றதிலேயும், வஃபி நஹ்வி அஸ்ஸைதானி ஷாஇருன் வகாத்திபுன், அஸ்ஸைதானி ஷாஇருன் வகாத்திபுன் போன்றதிலேயும், வஃபி நஹ்வி ஹாதா ஹுல்வுன் ஹாமிதுன் போன்றதிலேயும், ஹாதா ஹுல்வுன் ஹாமிதுன் போன்றதிலேயும் பல ஹபர் வந்து இல்லை என்று அவர் உடன்பட்டிருக்கிறார்கள். அதாவது சில குறித்த வாக்கியங்கள்ல அங்க தஅதுதுல் ஹபர், அதாவது பல ஹபர் வந்திருக்குதுன்னு சொல்லி நம்ம சொல்ல மாட்டோம். மாறாக அங்கே எல்லாம் ஒரு முபத்ததாவுக்கு ஒரு ஹபர் தான் வந்திருக்குதுன்றதான் நம்ம சொல்லுவோம். எது மாதிரி, ஜெய்துன் ஷாஇருன் வகாத்திபுன், இந்த வசனத்துல இந்த வாக்கியத்துல ஜெய்துங்கிற முபத்ததாவுக்கு ஷாயிரங்கிறது ஹபர், வகாத்திபுன் வாவ் ஹர்ஃப் அத்துஃப், காத்திபுன் மஅத்துஃப், நம்ம அதை ஹபர்னு சொல்றல்ல, அத்துஃப் மஅத்துஃப். வஃபி நஹ்வி அஸ்ஸைதானி ஷாயிருன் வகாத்திபுன்ல ரெண்டு ஜெய்து, ஸோ ஒரு ஜெயித் ஷாயிராக இருப்பாரு, புலவராக, மற்ற ஜெயித் காத்திப் எழுதி வினைஞன் கிளாக்கா இருப்பாரு. ஒரு ஆள் போயட், மத்தாள் யாரு கிளாக், ஒரு ஆள் கவிஞர், மற்றவர் எழுத்தாளர். வஃபி நஹ்வி ஹாதா ஹுல்வுன் ஹாமிதுன், இதுல இதுன்னு சொல்ற ஹாதாண்டா இது, ஹுல்வுன் ஹாமிதுன் இனிப்பும் தான் புளிப்பும் தான். இனிப்பும் புளிப்பும் சார்ந்து வரக்கூடியதுக்கு நாங்க சொல்ல உவர்ப்புன்னு சொல்றோம். இனிப்பும் புளிப்பும் கலந்தா என்ன வரும்? உவர்ப்பு தன்மை வரும். அப்ப இந்த ஹுல்வுன் ஹாமிதுன்னு சொன்னதுக்கு இது புளிப்பும் இனிப்பும் சார்ந்த ஒன்று, ஒரு பழமோ அல்லது ஒரு காயோ அல்லது ஒரு சாப்பாடு. அப்ப இங்க ஹாதாங்கிறது முபுத்ததா, ஹுல்வுன் ஹாமிதுன்ங்கிறது ரெண்டுமே என்னது சேர்ந்து ஒரு ஹபராத்தான் நம்ம பார்க்கிற. அது இல்லாம ஒரே பொருள் ஒரே நேரத்தில் என்னது ஹுல்வுன் ஹாமிதுன்னு சொல்லி நம்ம சொல்ல இயலாதே. அதனால நாங்க சொல்லுவோம் ஹுல்வுன் ஹாமிதும் சேர்ந்து ஒரு அர்த்தம் தான், அது முஸ்ஸுண்ட் அர்த்தம். முஸ்ஸுண்டால் உவர்ப்பானது. இப்போ பாக்குகளை மென்றால் வருமே அந்த டேஸ்ட், சில சந்தர்ப்பங்கள்ல சில வித்துக்களை நம்ம மென்று தின்னும் பொழுது வரக்கூடிய ஒரு வகையான டேஸ்ட். இவை யாவுமே லா தஅத்துத ஃபீஹி, அவைகளில் பல ஹபர் வந்தில்லை, ஃபில் ஹக்கீக உண்மையிலே. அம்மல் அவ்வல், முதலாவது வாக்கியத்தை பொறுத்த வரையில், ஃபலி அன்னல் அவ்வல ஹபர், முதலாவது வரக்கூடியது ஹபர் ஆகும். வஸ்ஸானிய மஅத்துஃபுன் அலைஹி, இரண்டாவது வரக்கூடிய மஅத்துஃப் அலைஹி. வ அம்ம ஸானி, இரண்டாவது உதாரணத்துல, ஃபலி அன்ன குல்ல வாஹிதி மின ஷக்ஸைனி, அந்த ரெண்டு மனிதர்களில் ஒவ்வொருவருமே முஹ்பருன் அன்ஹு பி ஹபரின் வாஹிதின், ஒவ்வொருவருக்கும் தனித்தனி ஹபர்கள் கூறப்பட்டுள்ளன. வ அம்ம ஸாலிஸ், மூன்றாவதானது, ஃபலி அன்னல் ஹபரைனி, ரெண்டு ஹபரும் சேர்ந்து ஃபீ மஅனல் ஹபரில் வாஹிதி, ஒரு ஹபருடைய அர்த்தத்தில் தான் உள்ளன. இதில் மஅனா, ஏனென்றால் அர்த்தமானது, இதுனா ஏனென்றால் அர்த்தம், ஹாதா முஸ்ஸுன், இது உவர்ப்பானது என்பதாகும். அறுசுவைகள் சொல்றாங்க இல்லையா, புளிப்பு, இனிப்பு, கசப்பு, உவர்ப்பு, வேற என்ன இருக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த இப்ப நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்று இனிப்பா இருக்கும், அல்லது கசப்பா இருக்கும், அல்லது புளிப்பா இருக்கும், அல்லது உவர்ப்பாக இருக்கும். துவர்ப்புன்னு ஒன்று இருக்குதா? எனக்கு தெரியல. உப்புன்னு சொல்லுவாங்க, உவர்ப்புன்னு சொல்றது. துவர்ப்புன்னு ஒன்று சொல்றாங்க இல்லையா? அல்லாஹுவார வகது யதகத்தமு, சில வேளை ஹபர் முபுததாவை முந்தி வரும். வகது யதகத்தமுல் ஹபரு அலல் முபுததை தான் அது அர்த்தம். முபுததாவை பார்க்கிறோம், ஹபர் முந்தி வரும். தகத்தமனா முந்தி வார. நஹு ஃபித்தாரி ஜெய்துன், வீட்டிலே ஜெயித் இருக்கின்றான் என்ற உதாரணத்தை போல. இப்ப இங்க அசல்ல ஜெய்துன் ஃபித்தாரின்னு சொல்லணும். ஃபித்தாரி முந்திட்டு, அப்ப ஃபி ஹர்ஃபு ஜத்தாரி மஜ்ரூர் முத்தஅல்லகு ஹபர் முத்தஅல்லகு பி மஹ்தூஃபின் வ ஹபருன் முகத்தமுன், ஜெயித் முபத்ததா முஅக்கர், ஜும்லா இஸ்மியா ஹபரியா. வ ஐன ஜெயித், எங்கேயாக இருக்கும் ஜெயித், ஜெயித் ஆகிறவன். அதான் அசல் நஹு படிக்கிறது. ஐன எங்கேயாக இருப்பான், ஜெயித் என்பவர், ஜெயித் எங்கேயாக இருப்பான், ஜெயித் எங்கேயாக இருக்கும்னு சொல்லலாம். நம்ம வழங்குறதுக்கு தான் நம்ம என்ன சொல்றான், ஜெயித் எங்கே, அல்லது எங்கே ஜெயித். அப்ப ஐன என்கிறது இஸ்மு இஸ்திஃப்ஹாம் லர்ஃப் மஃபூல் ஃபீஹி, இஸ்மு இஸ்திஃப்ஹாம் லர்ஃப் மஃபூல் ஃபீஹி முத்தஅல்லகுஹு பிமஹ்தூஃபின் வ ஹுவ ஹபருன் முகத்தமுன், ஜெயித் முபத்ததா முஅக்கர், ஜும்லா இஸ்மியா இன்ஷாஇய்யா. ஏன்னா இஸ்திஃபாம் தானே வந்திருக்காருன்னா இன்ஷாஇய்யா.
அன்இன்ஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ் அது. கது யதகத்தமுல் ஹபரு அலல் முப்ததை, சில வேளை ஹபர் முப்ததாவை பார்க்கிலும் முந்தி வரும். ஜவாசன் ஜவாஸ் என்றால் அனுமதிக்கப்பட்ட விதத்தில், அவுஜுப் அல்லது கட்டாயமான விதத்தில். ஒன்று ஆகுமாக முந்தி வரும் அல்லது கட்டாயமாக முந்தி வரும். ஆகுமாகண்டா அப்படி முந்தி வர ஏழு அனுமதிக்குப்பாங்க. உஜூப்னால் கண்டிப்பாக அந்த இடத்துல ஹபர் முந்தனம், முபதா பிந்த வேணும். ஃபல் அவ்வல், ஃபல் அவ்வல் அர்த்தம் அந்த ஆகுமாக ஹபர் முந்தி வார அது அனுமதிக்கப்பட்டிருக்குது சொல்லுவோம் நம்ம. ஃபல் அவ்வல் முதலாவது நஹு ஃபித்தாரி ஜெய்துன் என்ற உதாரணத்தை போல. இப்போ இங்கே ஜெய்துன் ஃபித்தாரின்னு சொல்லலாம், ஃபித்தாரி ஜெய்துன்னு சொல்லலாம், ரெண்டும் சரி. வகவுலுஹு தஆலா, இன்னும் அல்லாஹ் தஆலாவுடைய கூற்றையும் போல. ஸலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர். அப்ப ஸலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர் என்கிற அந்த குர்ஆன் ஆயத்துல அஸ்ல ஹிய ஸலாமுன், அந்த லைலத்துல் கத்ர் என்ற இரவானது அது ஸலாம் அமைதியும் சாந்தியும் நிறைந்தது. வ ஆயத்துல் லஹுமுல் லைல், அல்லைலு ஆயத்துன் லஹும், அதான் வசனம். இரவு அவர்களுக்கு ஒரு அத்தாட்சி. சூரியன் எங்க மறையுதுன்னு விளங்குது இல்லை என்னப்பா, அதாவது மனித சஞ்சாரம் அடங்கலாக பறவைகள் உலகம், மிருகங்கள் உலகம் அத்தனை நிசுப்தமாகிறது. எனவே சர்வலோக வல்லவன் அல்லாஹ் இந்த கதிரவனை இயக்குகிறான் என்கிறத காட்டக்கூடிய மிகப்பெரிய அற்புதம் நிகழ்ற நேரம் தான் இரவு நேரம். லஹுமுல்லைல், அவர்களுக்கு உண்டான அத்தாட்சி என்ன தெரியுமா? இரவு. இரவு அவர்களுக்கு உண்டான அத்தாட்சியாகும். இப்போ இங்க வந்து லைல்ங்கிற முபதா பிந்தி வந்திருக்குது. அப்ப சலாமுன் ஹியைல சலாம் ஹபர் முகத்தம், ஹிய முபதா முஅஹர், ஜும்லா இஸ்மியா ஹபரிய்ய. வ ஆயத்துல் லஹுமுல் லைல்ல ஆயத்துன் முபதா ஆயத்துன் ஹபர் முகத்தம், லஹும் லாம் ஹர்ஃபு ஜர், ஹும் மஜ்ரூர் முத்தஅல்லக் பி மஹ்துஃபின் வ ஹுவ ஸிஃபா, அல்-லைல் முபதா முஅஹர் ஜும்லா இஸ்மியா ஹபரிய்யா அப்படி சொல்லுவோம். வ இன்னமா லம் யுஜ்அல், வ இன்னமா லம் யுஜ்அல் அல் முகத்தமு ஃபில் ஆயத்தைனி முப்ததஅன், வ இன்னமா லம் யுஜ்அல் அல் முகத்தமு ஃபில் ஆயத்தைனி, இரண்டு வசனங்களிலேயும் முற்படுத்தப்பட்டது ஆக்கப்படாமல் இருந்ததெல்லாம், முப்ததஅன் முப்ததாவாக ஆக்கப்படாமல் இருந்ததெல்லாம், வல் முஅஹரு ஹபரன் பிற்படுத்தப்பட்டது ஹபராக ஆக்கப்படாமல் இருந்ததெல்லாம், லி அதாஇஹி இலல் இஹ்பாரி அனி நக்கிரத்தி வில் மஅரிஃபா, மஅரிஃபாவான சொல்லை கொண்டு நக்கிராவுக்கு ஹபர் அறிவிப்பதன் பால் செல்லாமல் இருப்பதற்காக வேண்டி, அதாவது மாரிஃபாவை கொண்டு நக்கிராவுக்கு ஹபர் அறிவிப்பதன் பால் அது வழிவகுக்கின்றமைக்காக வேண்டித்தான். திருப்பி அந்த வரி கருத்து செய்ய பாருங்க. வ இன்னமா லம் யுஜ்அலில் முகத்தமு ஃபில் ஆயத்தைனி, இரண்டு வசனங்களிலேயும் முற்படுத்தப்பட்டது ஆக்கப்படாமல் இருந்ததெல்லாம், இந்த இன்னமாவுக்கு இருந்ததெல்லாம் ஆக்கப்படாமல், லம் என்ன ஆக்கப்படாமல் இருந்ததெல்லாம், முபுதாவாக ஆக்கப்படாமல் முற்படுத்தப்பட்டது முபுதாவாகவும், வல் முஅஹரு ஹபரன் பிற்படுத்தப்பட்டது ஹபராக ஆக்கப்படாமல் இருந்ததெல்லாம், லி அதாஇஹி அது வழிவகுக்கும் என்பதனால் தான், இலல் இஹ்பாரி அனி நக்கிரத்தி பில் மாரிஃபா நக்கிராவுக்கு மாரிஃபாவை கொண்டு ஹபர் அறிவிப்பதன் பால் அது வழிவகுக்கும் என்பதற்காக வேண்டித்தான். என்ன சொல்லுவார் தெரியுமா? இப்ப நம்ம சலாமுன் ஹியைல ஹிய சலாமுன் அப்படி நம்ம வந்து என்னது சொல்லிட்டால், அல்லைலு ஆயத்துன் லஹும் அப்படின்னு நம்ம என்னது சொல்லிட்டால் என்ன வரும் என்று கேட்டால், அதாவது அல்லது இப்படி சொன்னால் அஸ்ஸலாமு ஹிய, இந்த சலாமுன் ஹியைல சலாம் என்கிற சொல்லையும் ஆயத்துல்லஹும்ல வரக்கூடிய அந்த ஆயத்துன் என்கிற சொல்லை நம்ம முபுதாவாக ஆக்கினால், சலாம் என்கிற சொல்ல முபுதாவாக்கினால் அல்லது ஆயத்துன் என்கிற சொல்ல நம்ம முபுதாவாக்கினால், நக்கிராவான ஒரு சொல்லுக்கு ஹிய என்கிற மரிஃபாவான சொல்லுக்கு ஹபர் வச்ச மாதிரி போயிடும். அது பிள்ளை சலாமுன் நக்கிரா, ஹியங்கிறது ஹபர். அப்ப சலாமை நம்ம முபுதாவாக ஆக்கி ஹிய ஹபராக ஆக்கினால் நக்கிராவான சொல்லுக்கும் மாரிஃபாவான ஒரு சொல் ஹபரா வந்த ஒரு பேச்சு வரும். அதை தவிர்ப்பதற்காக வேண்டி ஹிய முபுத்ததா சலாம் ஹபர்னு சொல்றோம், அல்லைல் முபுத்ததா ஆயத் ஹபர்னு சொல்றோம். ஏன்னா எப்பயுமே மாரிஃபாவாகத்தான் முபுத்ததா இருக்கும். வசான் இரண்டாவது விஷயம் நினைத்தம் கட்டாயமாக ஹபர் என்னது ஹபர் முற்படுத்தப்பட்டு வார, முபுத்ததா பிற்படுத்தப்பட்டு வார.
அந்த வசான் இரண்டாவது அம்சம் என்பது கக்காவலிக்கு உனது கூற்றை போல, ஃபித்தாரி ரஜுலுன், ஃபித்தாரி ரஜுலுன் என்ற உனது கூற்றை போல. இப்ப இங்க வந்து வீட்டிலே ஒரு ஆண் இருக்கின்றான். ஐன ஜெயித், ஜெயித் எங்கே? அப்ப இந்த வாக்கியங்கள்ல எல்லாம் நம்ம வந்து ஹபர் முந்தி இருக்கிறது கட்டாயம்னு சொல்லுவோம். காரணம் என்ன தெரியுமா? அதே மாதிரி வகௌலிஹிம் அவரது கூற்றை போல, அலத்தம்ரத்தி மிஸ்லுஹா ஜுப்தன் என்ற அவரது கூற்றையும் போல, அலத்தம்ரத்தி பேரிச்சம்பழத்திலே இருக்கிறது, மிஸ்லுஹா அது போன்ற ஒன்று இருக்கிறது, பேரிச்சம்பழத்திலே இருக்கிறது அது போன்ற ஒன்று, ஜுப்தன், சுபுதுன்றது வந்து என்னன்னு கேட்டால் நெய்க்கு சொல்லுவாங்க சிலாக்கள், சிலாக்கள் சுபுதுங்கிறதுக்கு வந்து பால் கட்டின்னு சொல்லுவாங்க. இப்ப என்ன விஷயம்னு கேட்டால், இப்ப இந்த 3 உதாரணங்கள்லையும் ஏன் நாங்க வந்து ஹபரை முற்படுத்தணும் முபுதுதா பிற்படுத்தணும்னால் காரணம் சொல்லுவாங்க. முதலாவதுல ஃபித்தாரி ரஜுல்ல ரஜுல் நக்கிரா, நக்கிராவான சொல் முபுதுதா வருமா? வராது. எனவே இந்த நேரத்துல நம்ம வந்து நக்கிராவான சொல்ல பிற்படுத்தி கொண்டு வந்தால்தான் அங்க ஒரு முசவ்விகாத் உருவாகும். அதாவது நக்கிராவான சொல்ல முபுதுதாவாக ஆக்கிறதுக்கான காரணியாகிய முசவ்விக் அங்க உருவாகும். ஸோ நம்ம என்ன சொல்லணும்னு கேட்டால், எப்பொழுதெல்லாம் ஹபர் வந்து ஜார் மஜ்ரூராக லர்ஃபாக வந்து முபுதுதா நக்கீராவாக வருகிறதோ அந்த சந்தர்ப்பங்கள்ல எல்லாம் முபுதுதாவை பின்படுத்தி ஹபரை முற்படுத்தணும். திருப்பி இருக்கா சொல்றேன். எப்பொழுதெல்லாம் ஹபர் லர்ஃப் ஜார் மஜ்ரூராக வந்து முபுதுதா நக்கீராவாக வருகிறதோ அப்பொழுதெல்லாம் நம்ம நக்கீராவான அந்த முபுதுதாவை பின்னுக்காக்கி ஹபரை முற்படுத்தணும். 2வது சூரத்துல ஐன செய்துல எப்பொழுதெல்லாம் ஹபர் வந்து சதுருல் கலாம் வாஜிபான், சதுருல் கலாம்டால் வாக்கியத்தினுடைய துவக்கத்துல வாரது அந்த சொல்லுக்கு வாஜிப், சதுருல் கலாம் வாஜிபான சொல் ஹபராக வருகிறது, அப்பொழுது அந்த சதுருல் கலாம் வாஜிபான சொல் முன்னுக்கு வரும், முபுதுதா பிந்திரு. ஐனங்கிறது இஸ்மு இஸ்திஃபாம். ஸோ அது வந்து சதுருல் கலாம் வாஜிபானது என்றா அதவாத்துல் இஸ்திஃபாம், கேள்வி சொற்கள் எல்லாம் இங்கிலீஷ்லையும் அரபுலையும் எப்பொழுதுமே ஸ்டார்டிங்ல தான் வரணும். அப்ப அதனால நம்ம வந்து கண்டிப்பாக ஹபரை முற்படுத்துவோம், ஜெய்துங்கிற முபுதுதா பின் நாக்காக்கணும். 3வது உதாரணத்துல அலத்தம்ரத்தி மிஸ்லுஹா ஜுப்தன் என்கிற அந்த வாக்கியத்துல அலத்தம்ரத்தி என்கிற சொல்ல பார்த்து மிஸ்லுஹாவுடைய அந்த ஹா என்கிற லமீர் மீளுது. நம்ம மிஸ்லுஹா அலத்தம்ரத்தின்னு மிஸ்லுஹாவை முன்னுக்காக்கினால் லமீர் வந்து பின்ன பார்த்து மீளுது அப்படின்னு ஒரு பேச்சு வந்துடும். ஸோ அதனால நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால், இந்த இடத்துல லமீர் முன்ன பார்த்து தான் மீளும் என்கிறதுனால அலத்தம்ரத்தி என்கிற அந்த ஹபரை முற்படுத்தி மிஸ்லுஹா என்கிற அந்த லமீர் மீளக்கூடிய முபுதுதாவை பின்னுக்காக்கணும். அது எது மாதிரின்னு கேட்டால், இது மாதிரி நம்ம ஒரு இதுக்கு ஒரு வேற ஒரு உதாரணம் சொல்வதா இருந்தா, நம்மளோட நிஜமான உதாரணம் ஒன்று சொல்வதா இருந்தால் இப்படி சொல்லலாம். அதாவது என்னன்னு கேட்டா, அப்ப ஃபி ஹாலிதின் ஹுலுக்குஹு அவனது குணம் ஹாலிதிலே உள்ளது அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது, இப்ப ஃபி ஹுலுக்கிஹி இப்ப ஃபி ஜெய்தின் ஃபி ஹாலிதின் ஹுலுக்குண்டா அந்த ஹுலுக்குஹுல வரக்கூடிய அந்த லமீரத்தை பார்த்து மீளுது, முன்ன பார்த்து உள்ள அந்த லமீரை பார்த்து மீளுது. வைதிபுத்தலா இப்ராஹிம ரப்புஹு பிகலிமாத்தின், வைதிபுத்தலா இப்ராஹிம ரப்புஹு என்ன அந்த ஹூங்கிற லமீர் முன்ன பார்த்து மீளுது. அதே மாதிரி என்ன நம்ம சொல்லுவோம், அந்த எப்படி லமீர் அல்ஃபீலு என்ன அல்ஃபீலு அல்லது வந்து ஒரு மிருகத்தை பற்றி சொல்லும் பொழுது நாங்கள் சொல்லுவோம் அந்த என்ன கேட்டால் அல் கிதாபு நஃப்உஹு அலீம். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம நஃப்உஹுங்கிறத வந்து முன்னுக்காக்க இயலாது. காரணம் என்னன்னு கேட்டால் நஃப்உஹுல வரக்கூடிய அந்த லமீர் கிதாபை பார்த்து மீளுது. அதே மாதிரி ஆயிஷத்து அஹ்லாகுஹா தையிபத்துன், அஹ்லாகுஹாங்கிற லமீர் அது ஆயிஷாவை பார்த்து மீளுது. இப்படி மாதிரியான சந்தர்ப்பங்கள் எல்லாம் நம்ம சொல்லுவோம் அந்த என்னென்னா அந்த லமீர் பின்ன பார்த்து மீள இயலாதுங்கிறதுக்காக வேண்டி முபுதுதா முன்னுக்காக்கி ஆகணும். வ இன்னமா வஜப ஃபீ ذلك அதிலே கட்டாயமாகியதெல்லாம் தக்தீமுஹு ஐ தக்தீமுல் ஹபர் ஹபரை முற்படுத்தப்பட்டது அதிலே கட்டாயமாகியதெல்லாம் லிஅன்ன தஅഖீரஹு ஃபில் மிசாலில் அவ்வலி முதலாவது உதாரணத்திலே அந்த ஹபரை பிற்படுத்துவதானது யக்தலி அது தேடும் இல்திபாஸ் அல் ஹபரி பிஸ்ஸிஃபா, இல்திபாஸ் அல் ஹபரி பிஸ்ஸிஃபா ஹபர் சிஃபத்தோடு சிக்கலாகுகின்ற விடயத்தை அது தேடும். நம்ம ரஜுலுன் ஃபித்தாரின்னு சொன்னோம்னால் வீட்டிலே இருக்கின்ற ஒரு மனிதன் வந்துடும். அப்படி ஒரு சிக்கலும் அங்க இடத்துல இருக்குது. நம்ம ரஜுலுன் ஃபித்தாரின்னு சொன்னோம் எப்படி வந்துடும்? இப்போ ரஜுல் முபுதுதாவா வராது, ஃபீர முத்தாலுக்கு வந்து பிமஹதுஃபின் சிஃபாண்டு வரும். ஏன்னா நக்கிராவான சொல்லுக்கு பிறகு யார் மஜ்ரூர் வந்தால்
அது ஈராப் வந்து சிஃபத். ஃபஇன்ன தலப நக்கிரத்தி அல் வஸ்ஃப், நக்கிராவான சொல் வஸ்ஃபை சிஃபத்தை தேடுவதானது, நிச்சயமாக தேடுவதானது. லி தஹ்தஸ்பிஹி, அதை கொண்டு குறிப்பாகுவதற்காக வேண்டி வஸ்ஃபை தேடுவதானது தலபுன் ஹசீசுன், தீவிரல் தேடுதலாகும். அப்படின்னு என்ன சொல்ல வராரு? ஒரு நக்கிராவான ஒரு சொல்லுக்கு பின்னால இப்படி ஒரு தால்லு கொண்டு வருகுதுன்னு சொல்லுங்களேன். உதாரணமாக ரஜுருன் ஃபித்தார்னா ஃபீர முத்தாலுக்கு வந்து என்னது விமஹதுஃபின் சிஃபா தானே. எனவே நக்கிராவான ஒரு சொல்லுக்கு பின்னால் இப்படி ஒரு ஜார் மஜ்ரூர் வரும் பொழுது அதனுடைய முத்தாலக்க சிஃபத்தாக வைப்பது என்பதுதான் மிக பொருத்தமானது. அதெல்லாம் சொல்ற வந்து ஃபல்தஸம தக்தீமுஹு, அதை முற்படுத்துவதானது கட்டாயமாகிவிட்டது. தஃப்அன் லிஹாதல் வஹமி, இந்த சந்தேகத்தை தடுப்பதற்காக வேண்டி அதை முற்படுத்துவது கட்டாயமாகிவிட்டது. ஃபல்தஸம தக்தீமுஹு, ஃபல்தஸம ஃபவஜப தக்தீமுஹு, அதை முற்படுத்துவது கட்டாயமாகிவிட்டது. தஃப்அன் லிஹாதல் வஹமி, இந்த சந்தேகத்தை தடுப்பதற்காக. வஃபிசானி, இரண்டாவதில் இதுல ஐன ஸைதுன் என்கிற அந்த உதாரணத்துல இஹ்ராஜ மா, ஒன்றை வெளியேற்றுவதற்காக வேண்டி ஆகும். லகு, அதற்கு இருக்கிறதே சதுருல் கலாம், சதுருல் கலாம் வாக்கியத்தினுடைய துவக்கம் இருக்கின்ற விதமான ஒன்றை வெளியாக்குவதற்காக வேண்டியாகும். வஹுவல் இஸ்திஃபாம், சதுருல் கலாம் வாஜிபான சொல்லுது இஸ்திஃபாமுடைய சொல். அன் சதுரியதிஹி, அது ஆரம்பத்தில் வருவதை விட்டும் வெளியேற்றுவதற்காக வேண்டியாகும். ஐன ஸைதுன்ல ஸைதுன் என்கிறத முற்படுத்த இயலாது. காரணம் என்றால் சதுருல் வாஜிபான ஐன முற்படுத்தணும் என்கிறதுக்காக வேண்டி. வஃபிசாலிசி, மூன்றாவது உதாரணத்தில் அல தம்ரத்தி மிஸ்லுஹா ஜுப்தன் என்கிற அந்த வாக்கியத்தில் அவுதல் லமீர், லமீரை அது கட்டாயப்படுத்துவதனால், அலா லமீர் மீளுவதை கட்டாயப்படுத்துவதனால், அலா முத்தஅஹிர்னா அல இஸ்மின் முத்தஅஹிர், பிந்தி வந்த ஒரு இஸ்மின் மீது, லஃப்லன் வ ருத்துபத்தன், லஃப்லாலும் ருத்துபத்தாலும் பிந்தி வந்த ஒரு இஸ்மின் மீது லமீர் மீளுவதை அது கட்டாயப்படுத்துவதனால் இங்கேயும் என்ன செய்யணும்? ஹபரை முற்படுத்தி முபுதா பிற்படுத்தணும்னு சொல்லுவாங்க. அது என்னது? லஃப்லால முந்துர லஃப்லால பிந்துரண்டா. இப்ப அலத்தம்ரத்தி மிஸ்லுஹான்னு, அலத்தம்ரத்திங்கிறது முந்தி தானே இருக்குது. அலத்தம்ரங்கிறது மிஸ்லுஹா என்கிற அந்த லமீரை விட முந்தி வந்திருக்கு. அது லஃப்தன் உச்சரிப்பால முந்தி தான் வந்திருக்கு அலத்தம்ரத்தின்னு. அது என்னது? ருத்துபத்து பாக்குறாங்கடா. ருத்துபத்துன்னு சொல்றது என்னதுக்குன்னு கேட்டால் அலத்தம்ரத்தி என்கிற சொல்லுக்கு தானே, அதுக்கு கஸ்ரா செய்யப்பட்டிருக்கு. மிஸ்லுஹா என்கிறது மர்ஃபுவான ஒரு சொல்லோட அந்த லமீர் சேர்ந்து இருக்கு. அப்ப மர்ஃபுவான லமீரோட மர்ஃபுவான ஒரு சொல்லோட ஒரு லமீர் சேர்ந்து வந்தால் அது ருத்துபத்துல கூட ரஃபு என்கிறது கூட அந்த இரண்டாவது என்னது மஜ்ரூர், மூணாவது மன்சூப். ஃபர்ஸ்ட் மர்ஃபு, ரெண்டாவது மஜ்ரூர், மூணாவது தரம் வந்து மன்சூபாவார். அது பிறகு தான் என்னது ஜெஸ்ம் சொல்லுவாங்க. ஆனா ஜெஸ்ம கணக்கெடுக்கிறல ருத்துபத்தி இந்த மூணு விஷயங்களை தான் பார்ப்பாங்க. ரஃபு, நஸ்பு, ஜெர்ங்கிற இந்த விஷயங்கள்ல அதில் ரஃபு வந்து உயர்ந்தது. மிஸ்லுஹா என்கிறத நம்ம முற்படுத்தினோம்னால் அல தம்ரத்தி என்கிற ஒரு மஜ்ரூரான ஒரு ஜெரு செய்யப்பட்ட ஒரு சொல்ல பார்த்து அந்த லமீர் மீள்றத ஒரு சின்ன சிக்கல் உண்டு, அது அங்கே வர பார்க்குது. அதனால நம்ம என்ன செய்யணும்? இங்கே ஹபரை முற்படுத்தி முபுதா பிற்படுத்தணும். வகது யுஹ்தஃபு குல்லு மினல் முபுதா வல் ஹபர், சில வேளை முபுதா ஹபர் என்றும் உண்டான ஒவ்வொன்றும் ஹதுவு செய்யப்படும். அதாவது என்ன சொல்ல வரனால் முபுதாவையோ அல்லது ஹபரையோ ஏதோ ஒன்று ஹதுவு செய்யலாம். ரெண்டே ஹதுவு செய்யலாது. ஏதாவது ஒன்றை எனது தேவை நிமித்தம் நமக்கு ஹதுவு செய்யலாம். நஹு சலாமுன் கோமும் முன்கரும், சலாம் உண்டால் சலாமுன் அலைக்கும், சாந்தி உங்கள் மீது உண்டாகட்டும் என்கிற அந்த சலாம் என்கிற முபுதாவுக்கு அலைக்கும் என்கிற ஹபர் வந்து வரவணும். அது ஹதுவு செய்யப்பட்டிருக்குது. கௌமுன் முன்கருன்ல நீங்கள் தெரியாத ஒரு கூட்டமாக உள்ளீர்கள் என்கிறல அந்தும் என்கிற முபுதா ஹதுவு செய்யப்பட்டிருக்கு. சலாமுன் அலைக்கும் அந்தும் கௌமுன் முன்கருன், அதான் அசில் வாக்கியமாக இருக்கும் அந்த குர்ஆன் ஆயத். அதாவது நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் அன்னவங்க, நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் அன்னவங்களுடைய கூட்டத்தாரை அழிக்கிறதுக்காக வேண்டி மலக்குமார்கள் வந்தாங்க. வந்த அந்த நேரத்தில் இவங்க மலக்குமார்கள் அப்படின்ற செய்தி அவங்களுக்கு தெரியலை, எனக்கு லூத்து நபிக்கு தெரியலை. அப்போ லூத்து நபி வந்து சலாம் சொன்னாங்க, அவங்க பதில் சொன்னாங்க. ஆனால் தெரியாத முகமாக இருக்கிறதுனால அவர் சொன்னார் சலாமுன் சலாமுன் கோமுன் கருன், உங்கள் மீது சாந்தி உண்டாட்டும், தெரியாத கூட்டம் இருங்க, நீங்கள் யாரப்ப வந்திருக்கீங்க எங்களோட வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாரு. மலக்குகள் வந்தது அவருக்கு தெரியல. வகத் யுஹ்தஃபு குல்லு மினல் முபதஇ வல் ஹபரி,
முபத்ததா ஹபர் என்று உண்டான ஒவ்வொன்றும் ஹதுவு செய்யப்படும் லிதலீலின் யதுல்லு அலைஹி, அதை அறிவிக்கக்கூடிய ஒரு ஆதாரத்திற்காக. நாங்க உதாரணமாக கேட்போம், எப்படி தெரியுமா? மாதா இந்தக்க, மாதா இந்தக்க, உனக்கிட்ட என்னடா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குற நேரத்தில் அவர் சொல்றால் கிதாப். அப்ப அல் கிதாப் புத்தகம்னு சொல்றாரு, ஒரு ஒன் வேர்ட்ல ஆன்சர் பண்றாரு என்றால் அசல்ல வந்து என்னிடத்தில் இருக்கக்கூடியது புத்தகமாகும் என்கிற அந்த முழுமையான ஒரு வாக்கியத்தை தான் புத்தகம்னு மட்டும் சொல்றாரு. நாங்க அப்படி நிறைய இடங்கள்ல தேவைக்கு அது செய்வோம். மாதாக்கள் என்னடா சாப்பிட்டான்னு கேட்டா அல் ஹுபுஸ, ரொட்டி தின்னன் பான் தின்னன்னு சொன்னா போதும். மாதா கராத்து அல் குர்ஆன் அல் கிதாப்னு சொல்லுவோம். மாதா ஹத்து அல் மால். அப்ப நம்ம அந்த கேட்ட கேள்வியிலேயே அது விளங்குது என்கிறதுனாலையும் நம்ம சில சந்தர்ப்பங்கள் என்ன செஞ்சிடுவோம், முழுமையாக பதில் சொல்ல மாட்டோம். ஷோர்ட்டா முன்னுக்குள்ள விஷயங்கள்லாம் அது செஞ்சு போட்டு நம்ம சொல்லிடுவோம். அதாவது ஒரு 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 முன்னுக்குள்ள ஏதாவது ஒரு ஆதாரம் வேணும். அப்படி ஆதாரம் இருந்தால் தான் நம்ம என்ன செய்யணும், ஆதாரம்னா அதுக்கான ஒரு 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 துணை சான்று இருக்கணும். ஃபல் அவ்வளு நஹு கௌலிஹி தஆலா, முதலாவது அல்லாஹ் தஆலாவுடைய கூற்றை போலவாக இருக்கும். குல் அஃப உனப்பிஉக்கும் பிஷர்ரி மின் தாலிக்கும், அதை விடவும் உங்களுக்கு மிக மோசமான ஒன்றை உங்களுக்கு நான் அறிவித்து தரட்டுமா? நபியை நீங்கள் கேளுங்கள். குல்டா நீங்கள் கேளுங்கள். அஃப உனப்பிஉக்கும், உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா? பிஷர்ரி மின் தாலிக்கும், அதை விட மோசமான ஒன்றை. அன்னார், அதுதான் நரகமாகும். ஐ ஹிய அன்னாரு, அவ உங்களுக்கு அதை விட மோசமான ஒன்று அறிவித்து தரட்டுமா? அது என்ன தெரியுமாடா? அதான நரகம் அப்படின்னு ஹிய என்கிறது முபத்ததா ஹதுஃப் செய்யப்பட்டிருக்கு. வகௌலுஹு தஆலா வகௌலிஹி தஆலா, இது அல்லாஹ் தன்னுடைய வசனத்தை போல சூரத்துன் அன்சல்னாஹா ஐ ஹாதிஹி சூரத்துன் அப்படின்னு இருக்கும். சூரத்துன் அன்சல்னாஹா ஃபரத்னாஹா சூரத்துன் நூர்ல வர முதலாவது ஆயத்து. அப்ப இது ஒரு சூறாவாகும். அன்சல்னாஹா, அதை நாங்கள் இறக்கி வைத்தோம். ஐ ஹாதிஹி சூரா. வசானி கௌலிஹி தஆலா, அதே மாதிரி இரண்டாவதுக்கு உதாரணம் எனது அல்லாஹ் தன்னுடைய கூற்றை போல உகுலுஹா தாஇமுன் வதில்லுஹா தில்க உகுபத்தார். அப்ப உகுலுஹா தாஇமுன், அதனுடைய கனி, உக்குல்னா கனி பழம், என அதனுடைய பழமானது எப்பொழுதுமே கிடைத்து கொண்டே இருக்கும். சொர்க்கத்தினுடைய பழம் வந்து எப்பொழுதுமே கிடைத்து கொண்டே இருக்கும். வதில்லுஹா, இன்னும் அதனுடைய நிழலும் தாஇமுன், எப்பொழுதும் கிடைத்து கொண்டே இருக்கும். தாயிம்னா எக்காலமும் கிடைச்சு கொண்டே இருக்கும். ஐ தாஇமுன். வகௌலிஹி தஆலா, அல்லாஹ் தன்னுடைய கூற்றை போல குல் அன்தும் அலமு அமில்லாஹ், நீங்கள் அதிகம் அறிந்தவர்களா அல்லது அல்லாஹுவா? அப்ப அஸ்ல் வாக்கியம் படிக்கும் அல்லாஹு அலம், அல்லாஹ் தான் அதிகம் அறிந்தவன். குல் அன்தும் அலமு அமில்லா ஐ அம் அமில்லாஹு அலமு, அல்லாஹு தஆலா அதிகம் அறிந்தவனா, நீங்கள் அதிகம் அறிந்தவர்களா அல்லது அல்லாஹ் அதிகம் அறிந்தவர்களா? எனவே நீங்கள் கேளுங்கள். வகத் ஜிதமஅ ஹத்ஃபு குல்லி மின்ஹுமா, அந்த அவ்விரண்டு நின்று முன்னான முபத்ததா ஹபர், அவ்விரண்டு நின்று முன்னான ஒவ்வொன்றும் ஹதுவு செய்யப்பட்டது, ஹதுவு செய்யப்பட்டு வந்தது, ஒன்று சேர்ந்திருக்கிறது. வபகா உலாகர், மற்றது எஞ்சிருக்கும் நிலையில், அதாவது முபத்ததா ஹதுவு செய்யப்பட்டால் ஹபர் இருக்கும், ஹபர் ஹதுவு செய்யப்பட்டால் முபத்ததா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்து ஃபீ கௌலிஹி, அல்லாஹ்வுடைய ஒரு வசனத்தில் நடந்திருக்குது. ஒரே ஆயத்துல சலாமுன் கௌமுன் முன்கரும், அல்ல சலாமுன் அலைக்கும் அன்தும் கௌமுன் முன்கரும் இருக்கும். ஃபசலாம், சலாம் என்பது முபத்ததாவாகும். ஹுதிஃப ஹபரு, அதனுடைய ஹபர் ஹதுவு செய்யப்பட்டிருக்குது. ஐ சலாமுன் அலைக்கும். வகௌமுன், கௌமுன் என்பது ஹபருன், அது ஒரு ஹபராகும். ஹுதிஃப முபத்ததஹு, அதனுடைய முபத்ததா ஹதுவு செய்யப்பட்டிருக்குது. ஐ அன்தும் கௌமுன் இருக்கும். என சரி, இப்ப நம்ம இவ்வளவு நேரம் படிச்சதனுடைய சுருக்கத்தை நான் ஒரு 5 நிமிஷத்துக்கு சொல்லி முடிக்கிறேன். அது என்ன சொல்ல வராங்கன்னு கேட்டால், அதாவது ஒரு குறித்த முபத்ததாவுக்கு பல ஹபர்கள் வரலாம், அதான் மிக ஏற்றமான கருத்து. உதாரணமாக வஹுவல் கஃபூருல் வதூத் துல் அர்ஷில் மஜீத் ஃபஆலுல் லிமா யுரீதுன்னு சொல்லச்ச ஒரு முபத்ததாவுக்கு 5 ஹபர் வந்திருக்குது. சிலர் சொல்றாங்க இல்ல, ஒரு முபத்ததாவுக்கு பல ஹபர் வரையல அதுண்டு. அப்ப அவங்க சொல்லுவாங்க இடையில வந்ததுகளுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா, அதுல இடையில நம்ம முபத்ததாக்களை ஏற்படுத்தணும்னு சொல்லுவாங்க. நாங்க சொல்லுவோம் தக்தீரை விட, தக்தீரை இப்படி நீங்க ஏற்படுத்துவதை விட எல்லாத்தையுமே ஹபராக கொடுத்துருங்கன்னு சொல்லி நம்ம சொல்லிடுவோம். சில இடங்கள்ல அது 2 ஹபர் வந்த மாதிரி இருந்தாலும் அது 2 ஹபர் அல்ல, வெவ்வேறான ஈராபுகள் அதுக்கு வரும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அல்லது அது 2 ஹபராக நம்ம அதை பார்க்கறல்ல, அதுல ஒன்றுதான் அத்துஃப் மௌத்துஃபுமாக வார ஜெய்துன் ஷாயிருன் வகாத்திப், அல்லது 2 முபத்ததாவுக்கு 2 ஹபர் வார அஸ்ஸைதானி ஷாயிருன் வகாத்திப், ஒரு ஜெயித் ஷாயிர் மற்றவர் காத்திப். ஹாதா ஹுல்வுன் ஹாமிதுன், 2 சுவையையும் சேர்த்து சொல்லும் பொழுது ஹுல்வுன் ஹாமிதுக்கு முஸ்ஸுன்னு அர்த்தம். ஸோ அந்த நேரத்தில் வந்து ஹாதா முஸ்ஸுன்னு சொன்னால் எப்படி முஸ்ஸுன்னு நீங்கள் ஒரு முபத்ததாவா கொடுப்பீங்களோ, அதே போல் ஹுல்வுன் ஹாமிதுங்கிறது ஒரு ஹபராக நீங்கள் பாருங்கன்னு சொல்லுவோம். அடுத்த விஷயம்
ஒரு முபுதுதா ஹபருடைய பாடத்துல முபுதுதாவை தான் ஃபெஸ்ட்டுக்கு வரும், ரெண்டாவது ஹபர் வார. ஆனால் சில இடங்கள் இருக்கு, அந்த இடங்கள்ல முபுதுதா முந்தியும் முபுதுதா பிந்தியும் ஹபர் முந்தியும் வரும். அதை ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க. சில பொதுவாக முபுதுதா பிந்தி வரலாம். ஆனா சில இடங்கள் இருக்குது கட்டாயம் என்னது முபுதுதா பிந்தியும் ஹபர் முந்தியும் வரணும். அப்படி ஹபர் முந்துற இடங்கள்ல முதலாவது இடம் சொல்லுவாங்க, வரக்கூடிய முபுதுதா ரக்கிராவாக இருந்து ஹபர் ஜார் மஜ்ரூராக வார, அல்லது சதுருக்கலா வாஜிபான ஒன்று ஹபராக வார, அல்லது ஒரு முபுதுதாவில் ஒரு அமீர் ஒன்று வரணும், அது ஹபரை பார்த்து மீளணும். அப்படிப்பட்ட கட்டங்கள்னு சொல்லுவாங்க. இறுதியாக ஒரு செய்தி சொன்னாங்க, அதாவது தேவை இருந்தால் அல்லது ஏதாவது ஒரு துணை சான்று இருந்தால் முபுதுதா ஹபருடைய வாக்கியங்கள்ல அவைகள்ல ஏதாவது ஒன்று ஹதீஃப் செய்யலாம். ஒன்று முபுதுதாவையோ அல்லது ஹபரையோ தேவைக்கு நம்ம ஹதீஃப் செய்யலாம். அதுக்கு சில உதாரணங்கள் காட்டினாங்க. இப்போ உதாரணமாக உக்குலுஹா தாயிமுன் வதில்லுஹா என்றால் உக்குலுஹா தாயிமுன் வதில்லுஹா ஐலன் தாயிமுன், தாயிமுன்ங்கிற ஹதீஃப் செய்யப்பட்டது. குல்லா அன்தும் அலமு அமில்லாவுல அமில்லாஹு அலமு, அலமுங்கிற ஹதீஃப் செய்யப்பட்டது. நம்ம நல்லா அலமுங்கிறது காட்டுது. சூரத்துன் அன்சல் நாகவுல ஹாதிஹி என்கிற முபுதுதா ஹதீஃப் செய்யப்பட்டிருக்குது. சலாமுன் கோமுன் முன்கருன்ல சலாமுன் அலைக்கும் என்கிற ஹபர் ஹதீஃப் செய்யப்பட்டிருக்குது. அந்தும் கோமுன் முன்கருன்ல அந்தும் என்கிற முபுதுதா ஹதீஃப் செய்யப்பட்டிருக்கு. தேவை நிமித்தம் ஹதீஃப் செய்யலாம். உதாரணத்துக்கு நம்ம சொல்வதாக இருந்தால் மணில் முசாஃபிர், யாரு பயணம் போறாருன்னு சொல்லி கேட்கிறாங்க. அதுக்கு நாங்க சொல்லுவோம் ஜெயித் ஆன்சர். அப்படின்னா அல் முசாஃபிரு ஜெயித், பயணம் போகுவர் ஜெயித் ஆகும். அல்லது ஜெயிதுன் முசாஃபிர் உண்டு, முசாஃபிர்ங்கிற ஹபர் ஹதீஃப் செய்யப்பட்டிருக்கும். மா ஹாதா, இது என்னன்னு கேட்ட உடனே கிதாபுன்னு சொல்றோம். அப்ப அசல் எப்படி இருக்கும், ஹாதா கிதாபுன். மா தாலிக்க, அது என்னன்னு ஒருத்தர் கேட்கிறாரு, நம்ம சொல்லுவோம் ஹிசான் உண்டு. அதுல அர்த்தம் தாலிக்க ஹிசானும் தான் அர்த்தம். ஏன்னா அந்த கேள்வியில நமக்கு விளங்குது. அதனால் நம்ம என்ன செய்ய தேவையில்ல, திருப்பி அதே முபுதுதாவை மீட்ட வேண்டியது இல்லை. அது அடிச்ச ஃபார்ம் அடிக்கிற மாதிரி கதை. ஹைட் பாரக்கல்லாஹு ஃபீக்.